ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். உங்களுக்கு இது எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் ஒரு சில நல்லவங்க இருக்கனால தான் இன்னும் இங்கே மழை பெய்யுதுன்னு. அந்த மாதிரி தான் ஒருத்தரை பார்த்தேன். அது என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி லெஃப்ட் லெக்கில் லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் என்னால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. இந்த லாஸ்ட் 9 மந்த்ஸில் ஒர்க்கும் போகலை, அதிகமாக பஸ் ட்ராவலும் பண்ணதில்லை. பட் இப்போ கொஞ்சம் ஃபீல் பெட்ரு சும்மா வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சென்னை எனக்கு ரொம்பவே புது சிட்டியாக இருந்தால் கூட 16 கிலோமீட்டர் வர்றதுக்கும் போகிறதுக்குமே டெய்லி பஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த பேண்டேஜ் போட்டு நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற ஒரு சேஃப்டிக்காக. அப்படி போகும்போது ஒரு சில நேரங்களில் நிற்கிற சுச்சுவேஷனும் வரும். அப்படி நிற்கும் போதெல்லாம் ரொம்ப பெயினாகவும் இருக்கும், யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கவும் முடியாது. கேட்டாலுமே சில பேர் தரவும் மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய டைம் நடந்திருக்கு. அவங்களாவும் முன் வந்து தரமாட்டாங்க. இதை நான் தப்பாகவும் சொல்லலை, ஏன்னா இந்த உலகம் செல்ஃபிஷாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. பட் ரீசெண்டாக நான் ஒரு 2 டேஸ் முன்னாடி நான் பஸ்ஸில் போகும்போது நிற்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு ஆஸ் யூஷுவல். பட் சடனாக ஒரு இடத்துல சீட் காலியாச்சு. ஒரு 60 வயசு இருக்கும் அந்த தாத்தாக்கு. அவங்க பக்கத்தில் ஒரு 45 வயசில் ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. ஸ்டில் அந்த தாத்தாவும் நின்றுட்டு தான் இருக்காங்க. 45 வயசில் ஒரு அம்மா வந்து ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. நின்னவங்கள கூப்பிட்டு உட்காருங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா வந்து போக ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் கேட்டேன், நான் உட்காந்துக்கலாமா, என் காலில் அடிபட்டுருக்கோன்னா, சரிம்மா உட்காருமா அப்படின்னாங்க. உடனே அந்த தாத்தா சொன்னாங்க, அவங்களுக்கும் கால் வலிக்கினாங்க, அதனால தான் நான் கூப்பிட்டேன்னு. ஐயோ, அப்போ என்னை விட அவங்க பெரியவங்கள்ல, அதனால சரி அவங்களே உட்காரட்டும் அப்படின்னு நான் பாட்டுக்கு மூவ் ஆகி வந்துட்டேன். ஸ்டில் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த தாத்தா திரும்ப என்னை கூப்பிட்டாங்க, வா இங்கே ஒரு இடம் இருக்குது வா அப்படின்ட்டு. ஸோ நானும் போய் உட்கார்ந்தேன். எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 20 வயசு 30 வயசு ஜென்ஸோ இல்லை லேடிஸோ ஒரு சீட் கொடுத்துருந்தா கூட நான் இவ்வளோ வித்தியாசமாக ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். பட் அவர் ஸ்டில் வயசானவர், ஒரு 60 வயசு தாத்தா தான். அவராலே அது நிற்க முடியாது தான். ஆனாலும் அவர் வந்து எங்களோட பெயினை புரிஞ்சுக்கிட்டு அந்த சீட்டை எங்களுக்கு கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் இல்லை, அந்த முன்னாடி பார்த்து அந்த 45 வயசு ஒரு வயசு இருக்கும், அந்த 45 வயசு இருக்கும் அந்த ஆன்ட்டிக்கு, அவங்களுக்கும் கொடுத்தாங்க. எனக்கு அப்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, இன்னுமே வந்து தன்னை விட மற்றவங்களோட பெயினை புரிஞ்சு நடந்துக்கிறவங்க இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். ஸோ நீங்களும் பஸ்ஸில் போகும்போது இந்த மாதிரி பார்த்தீங்க, விசிபிளாகவே தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா உண்மையாகவே இந்த பெயின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே வலிக்கும். அது வந்து அனுபவிச்சா தான் தெரியும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை ஷேர் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.